ஹாய் எல்லாருக்கும். இது சாட்டர்டே எடுத்த வீடியோ. இண்டிபெண்டன்ட் அதுமா அன்னைக்கு காலையிலேயே போய் அங்கே ப்ரோக்ராம் நடக்கும். சரி அதை பார்க்கலான்னு போயிருந்தோம். மழை இல்லாத நேரமாக போயிருந்தோம். பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் கார் பார்க்கிங்லேயே ஒதுங்கிக்கிட்டோம். அதிலே சேர் போட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே முடிஞ்சதுமே இங்கே ஒரு டிஃபன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் சமோசா, இதுக்கு பேர் இந்த எல்லோ கலரில் இருக்க என்னன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஒரு ஜிலேபி கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே ஒரு ஷோ பார்க்கலாம், 2 மணி ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் வந்தது ஓரியன் மால், பன்வேலில் இருக்கிறது. அது ஒரு சின்ன மால் தான். அதில் சரி மூவி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் தேட்டருக்கு போகிறேன். இது வரைக்கும் நான் தேட்டருக்கு போனதே இல்லை. ஹஸ்பண்ட் பலவாட்டியும் கூப்பிட்ருக்காங்க, நான் இது வரைக்கும் போனதே இல்லை. போய் பார்த்தப்பறம் தான் தெரியுது, தேட்ரு இது குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப சின்ன தேட்டராக இருந்துச்சு. அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, மாலில் இருக்க தேட்ரு இப்படி தான் இருக்கும், நார்மலாக நம்ம தேட்டர் போயிருந்தோன்னா அங்கே பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க. போனதுமே டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு அங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஷாப்பெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சீட்லேயே கொண்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயுமா சுற்றிட்டே இருந்தோம். எங்களுக்கு நான் புதுசாக வந்ததுனால எங்களுக்கு அந்த இடம்லாம் அவ்வளோ தெரியாததுனால அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம சீட்டில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுமே தியா குட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தெரியுது அவங்க தேட்டருக்கு மூவி ஸ்டார்ட் ஆக முன்னாடி ஒரு சாங் போட்டிருந்தாங்க. அது போட்டதுமே பயந்துட்டாங்கன்னு நினச்சாக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த பயமுமே இல்லை. இங்கே பார்த்த பிறகு தான் தெரியுது, இந்த தேட்டரில் வயசானவங்க கூட வர்றாங்க. நான் தான் இவ்வளோ நாளும் வராமல் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அவங்க கூட கால் வலியோட 2 பேர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் தான் வந்திருந்தாங்க. சூர்யா அண்ணாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல் இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வெளியே வரும்போது இந்த கேமிங் ஜோன் இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நிறைய கேம்ஸ் இருக்குது. இதுவும் என் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி போனது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி நாங்கள் விளையாடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு கார்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கார்டு இல்லை, இது இருக்கிறவங்க கார்டு ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கார்டு இல்லை, நீங்கள் ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 6:30க்கு அப்புறம் நாங்கள் 5:30 ஆகிடுச்சி. இன்னும் 1 hour நாங்கள் இங்கே நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். தியா குட்டி ஹாப்பியாக மூவி பார்த்துட்டு படியில் ஜம்ப் பண்ணி அப்படியே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுத்து அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு. அதனால என் மேலே கோவப்பட்டுட்டே இருந்தாங்க. சரி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.